உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துப்பாக்கி. ஓகே, இதோட பின் கதை என்ன அப்படின்னா, மாமியார்கள் செயலை சொல்லிடுறேன். என் மருமக வந்து என் மகன் கிட்ட விடவே மாட்டா, என் மகன் கிட்ட நெருங்கவே முடியாத மாதிரி என் மருமக இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கை தூக்கி பதில் சொல்லலாம். இல்ல நீங்க சொல்லலாம், என் கணவர்கிட்ட எங்க அம்மா பேசவே விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா ஒட்டியே இருப்பாங்க, துப்பாக்கி மாதிரி வந்து எப்பயுமே கன் ஷாட்டோட இருப்பாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா நீங்க கை தூக்கி சொல்லலாம். கல்யாணம் ஆகி இப்போது 6 வருஷம் ஆகுது சார். கடைசி பையன் தான் அவங்க, என்னோட ஹஸ்பண்டு. ரொம்ப செல்லன்றதுனால அவங்க கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது காலையில் எந்திரிச்ச உடனே நான் காஃபி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க காஃபி போட்டு கூடவே பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. டிஃபன் நான் போடுறதுக்கு முன்னாடி அவங்க டிஃபன் போட்டு பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. டே அப்பா கூட போடா, அப்பா கூட போ, அப்பா கூட அப்பா, அப்பா கூட போடா, அப்பா கூட போ அப்படின்ட்டு அப்படியே அப்பா கூட அமுச்சு விட்ருவாங்க. அதோட நைட்டு 10-11 மணிக்கு தான் வருவார். நான் நடுவில் வேலைக்கு போயிடுவேன். இப்படி தான் நடக்குங்க. அது ஏன் என்னன்றது தெரியல. ஓகே, மகன் பக்கத்துல நெருங்கவே விட மாட்டீங்க. பாசம் விட மாட்டேங்குது. சரி, அவங்களுக்கு அவங்க கணவர் மேல இருக்கிறது பேர் என்னது? நாங்க எந்த டிஸ்டர்பும் கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் நீங்க பேசுறப்போ பேசுங்க, இப்போ வந்து வேலையில பாருங்கப்பா. டிஸ்டர்ப் கொடுக்க மாட்டாங்க சார், பையனையும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சுக்குவாங்க. அவங்க வந்து என்ன நினைக்காங்க, என் கணவரோட ஒரு பிரைவேட் டைம் கொஞ்சம் கிடச்சதுன்னா நல்லா இருக்கும், தனியாக பேசுறதுக்கோ வைக்கிறதுக்கோ. நீங்கள் எப்பயுமே கூடவே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியான டைம் எப்போ கிடைக்கும்? நைட்டு 11 மணிக்கு மேலே கிடைக்கும் சார். அவர் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்து டயர்டில் தூங்கிடுவார். பேசுறதுக்கே டைம் இருக்காது நமக்கு. அவன் தொழில் அந்த மாதிரி. அப்போ நான் தொழில் அந்த மாதிரி. அப்போ நீங்கள் தானே அதுக்கேற்ற சூழல் அமைச்சு கொடுக்கணும். எங்கேனாலும் போங்கப்பா, எங்க மாதிரி இருக்காதுங்க. நாங்கள் உங்கள் அப்பாலாம் நாங்கள் எங்கேயும் சேர்ந்து போனதில்லை எங்கேயுமே. நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு பத்திரமா விடு வந்து சேருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த கேளுங்க நேர 6 மணிக்கு மேலே விடுவாங்க சார். 6 மணிக்கு மேலே சரி விடுறாங்களேன்னு வந்த உடனே காஃபி குடிச்சிட்டு 7 மணி ஆகிடும். சரி 7 மணிக்கு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணோன்னா, டேய் மணி என்ன 7 ஆயிருச்சு, அதுக்குள்ளே எங்கடா போகிறீங்க, நைட் சாப்பிட்டு படுங்கடா, இன்னொரு நாளைக்கு போய்க்கலான்ருவாங்க. மறுநாள் இதே டைலாக சார் பயம். ஆனா அது உங்க வீட்டில் மட்டும் இல்லை, நான் நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன். மருமகளும் பையனும் எங்கேயா வெளியே கிளம்பிட்டாங்கன்னா உடனே அங்கேருந்து எங்கே இருந்தால் மூக்கில் வேத்த மாதிரி வந்துடுறீங்க. வந்துட்டு நோ 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 அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் நீ ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. இது இங்கே மட்டும் நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன்னா. எங்கள் மாமியார் வந்து இவர் லாஸ்ட்டு பையனால ரொம்ப செல்ல பையன். அதனால வந்து எப்பயுமே ஒட்டு பிசின் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. பேசுங்க. பையன் தனக்கு மட்டும்தான் அப்படி. அதான் நான் இருக்கிற வரைக்கும் என் பையன் எனக்கு தான் அப்படின்ற ஒரு இதில் நான் அப்படி பேசுகிறேன். நீங்கள் இருக்க வரைக்கும் ஓகே, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல. கல்யாணம் ஆயிடுச்சு. ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா போதுங்க சார். அம்மா வீட்ல இருந்து அம்மா நாங்கள் ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசுவோம். நானும் ஸ்பீக்கர்ல தான் போடுவேன், அத்தையும் ஸ்பீக்கர்ல தான் யார்கிட்ட போட்டாலும் பேசிக்குவோம். அப்போ வந்து அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கியா பாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே பேச தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அத்தை. அப்போ நான் கம்மனே அம்மாட்ட பேசிட்டு இருப்பேன். அப்புறம் ஊருக்கு வரையா பாப்பா அப்படின்னு கேட்டாலே போதுங்க சார், பிடிச்சிக்குவாங்க சண்டையை. அப்போவே பேசிட்டு இருக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. ஆமாம், இப்போவே கேட்டுட்டாங்க. இப்போதான் 3 மாதம் ஆச்சு ஊருக்கு போயிட்டு வந்து, மறுபடியும் கூப்பிடுறாங்க பாரு, இனி இப்போ ஆரம்பிச்சுக்குவா. வீட்டில் எல்லாம் பாத்திரத்தரலாம் உடச்சி போட்டு இனி பாரு எல்லாத்துக்கிட்டையும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சார். அது எதுக்குங்க சார் சொல்லணும்? அதே அவங்க சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் என் பிள்ளைய வர சொல்கிறேன்னா, ஊரில் தானே அவளும் இருக்கிறா, அவள் நான் வர சொல்கிறேன்னா, எத்தனை வாட்டி நான் வர சொல்லிட்டு இருக்கிறேன், உங்கள் அம்மா மட்டும் ஏன் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சார். ஓகே, அம்மா கூட பேசுறதே ஒரு சின்ன விஷயம், அதை போட்டு பெருசா பிரச்சனை ஆக்கி. சின்ன விஷயம் இல்லை சார். 10 நாளைக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணதையும் வர்றையான்னு கேட்பாங்க. உடனே இவன் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே யார்கிட்டையும் நல்லா பேச மாட்டா, வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை போட்டு உடைப்பா, பேச்சே சரி இருக்காது, பேச மாட்டா, சாப்பிட மாட்டா. அதனால எனக்கு பிடிக்கிறதில்ல. அவங்க கூப்பிடுறாங்கங்கிறதுனால உடனே இவ டென்ஷன் ஆயிடுவா. பேசினா தப்பில்லை சார், பேசி அவங்க கூப்பிட்ட உடனே இவ வந்து மாறிடுவா, அப்படியே டோட்டலாக மாறிடுவா. ஓகே, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்க சைடுல இருக்கீங்க, இப்போ நீங்க உங்க மகளை கூப்பிடுறீங்க, மகள் வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இல்ல எனக்கு லீவ் கிடைக்கல, கஷ்டமா தான் இருக்கு சார். அதே தானே அங்கேயும் இருக்கும். ஆனா நான் கூப்பிட மாட்டேன் சார். ஒரு நாள் இது வரைக்கும் நான் கூப்பிட்டது இல்ல. நீ ஊருக்கு வர்றையான்னு கூட நான் கேட்கவே மாட்டேன். இப்போ நீங்க கேட்கலங்கிறீங்க, இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும், உங்க மகளுக்கு எப்படி ஃபீலா இருக்கும்? வரணும்னு தான் நினைப்பா. இப்போ அவங்க வரணும்னு நினைக்கப்போ அவங்க மாமியா இருந்து உனக்கு இதே ஜோலியா போச்சு, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு கேட்டா என்ன ஆகும்? அது கஷ்டம் தாங்க, கஷ்டம் தான். உங்களுக்கு வந்தா ஒண்ணு, உங்க மருமகளுக்கு வந்தா ஒண்ணாமா?
அப்புறம் வந்துட்டு சொல்லுவாங்க, போறதா இருந்தா நீ மட்டும் போ, புள்ளையும் அனுப்ப மாட்டேன், பையனையும் அனுப்ப மாட்டேன். போறதா நீ மட்டும் போய்க்கோ, ஆனா அடுத்த நீ வரும்போது எப்போ வரையோ வந்துக்கோ, நாங்க ஃபோன் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். போன ஒரு நாளில் வந்தால் பிரச்சனை இல்லை சார். போனால் இவ 15 நாள் வரமாட்டா, அவனும் கூட இருக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்க அவங்க சொல்ற மாதிரி கேட்டு போயிடலாம்ல. சார் எப்போதுமே நான் தனியாக தாங்க சார் போகிறேன். சரி ஹஸ்பண்ட் கூட வந்தால் ஒரு நாளில் வந்துட்டு போகிறேன், அனுப்பி வைக்க வேண்டியது சார். அனுப்புறது இல்லைங்களா? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா 2 விஷயம். முதல்ல என்னன்னா, இப்போ உங்க மகள் இருக்காங்க, உங்க மகள் வந்து அவன் கணவரோட வராம அடிக்கடி தனியா வந்துட்டு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ அங்க போயிட்ட, அதுதான் உன் வீடு, வரும்போது உன் புருஷனோட வா அப்படின்னு. ஆமாங்க அப்புறம் சார். கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் தனியா வருது, எதுவும் பிரச்சனையோ, பக்கத்துலாம் கேக்குறாங்க, நீ வந்தா சேர்ந்து வா, நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா அப்ப சொல்லுவேன். அவங்க போகும்போது அவங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா? ஏன் புருஷன் இல்லாம வரான்னு கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க சார். நீங்க உங்க மகள் தான் தனியா, உங்க அதனால தான் அவ தனியா போகாம இருக்கட்டும்ங்கறக்காக தான் நான் சொல்றேன் சார். அதையும் தனியா போக கூடாதுன்னு இல்ல, போவே கூடாது நோக்கம். உங்க மகனை விட மாட்டீங்க, அவங்க தனியாவும் போக கூடாது. அப்ப என்ன நோக்கம்? அவங்க போவே கூடாது, அதான் நோக்கம். ஆமா சார், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட இல்ல, அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். அது எப்படி சரியா இருக்கும்? இப்போ உங்க கூட சேர்ந்து இருக்காங்க, இப்ப நிறைய பேர் இடத்துல தனி கொடுத்துன போற இடத்துல உங்க கூட சேர்ந்து இருக்காங்க. அப்ப ஆமா. அம்மாவும் வேணும்னு உங்க மகன் நினைக்கிறான், ஆமா. அது மாதிரி ஒய்ஃப் வேணும்னு நினைக்கிறான். அப்ப எல்லாரும் சேர்ந்து போகணும்னு நினைக்கிற இடத்துல இப்ப நீ அவங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு நீங்க வைக்கிறது தனி கொடுத்துனது தான் வழி வைக்கும். அது அப்ப என்ன சொல்லுவீங்க? வந்த உடனே பொண்டாட்டி வந்து பிரிச்சு கூட்டு போயிட்டா இல்ல, அப்படின்னு என் இதே மகனே வழி சொல்லும். கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஏன் போக மாட்டாங்க? போக மாட்டாங்க, என்னை விட்டு போக மாட்டாவோ. இது என்ன தெரியுமா? இது வந்து அன்பால கட்டுப்படுத்துதுங்க பேர்ல வேலி வச்சுக்கிறது. இப்போ அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, மாமியார் நல்லா பாத்துக்கிறாங்க, மாமியாரோடய இருக்கணும். அப்ப எங்க அவங்க மனசு இருக்கும்? பிசிக்கலி பிரசன்ட் ஹியர், மென்டலி எங்க இருப்பாங்க? அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக பேசிக்காக உங்களுக்கு இன்னொரு மனதில் என்னன்னா, எங்க உங்க பையன் வந்து அவங்க வீட்டில் சாஞ்சிருவானோன்னு ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா சார். அதுதான் விஷயம். அதை சொல்லாம இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டே இருந்தீங்க. நான் நீங்க சொல்லிங்க தான் அவ்வளவு எதிர்பார்த்தேன். உங்க கணவர் வந்து அங்க போயிருவாங்கன்னு பயம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. நான் வந்து இதை சொல்லாதீங்கன்னு பல முறை சொல்லியிருக்கேன், ஆனா என் மாமியார் வந்து சொல்லிடுவாங்க. என்னது சார்? அவங்க சரியான ஓட்டவாய் சார். அவங்க எங்கள் நாத்தனார்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன், அத்தை இந்த மாதிரி சொல்லாதீங்க, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஃபோன் பண்ணி மட்டும் சும்மா பேசிட்டு வர அப்படின்வாங்க. இல்லை அத்தை வேண்டாம், இப்போ ஃபோன் பண்ணி கொடுத்தா நீங்கள் சொல்லிடுவீங்க. ஐயே, நான் அந்த அளவுக்கு பேக்காக்குறேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபோன் பண்ணி பேசினா நான் ரெக்கார்ட் போட்டு கொடுப்பேன். ஆனால் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்களா, வெளியே போகிறாளா, சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது ரெக்கார்ட்ல கேட்டுருவேன் சார். நான் கேட்டுட்டு, அத்தை நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம் தானே அத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி ரெக்கார்ட்ல கேட்பீங்க? அது ரெக்கார்ட் அவங்க பேசி வச்ச பிறகு அதுக்கப்புறம் கேட்பேன் சார். ஓ, கால் ரெக்கார்ட் போட்டு தான் ஆமா, கொடுப்பீங்களா? கால் ரெக்கார்ட் போட்டு கொடுப்பேன் சார். ஆனா பயங்கரமான விஷமா இருக்கீங்களேங்க. மாமியார் பேசும்போது போனை கால் ரெக்கார்ட்ல போட்டு அதுக்கப்புறமா ரசிச்சு கேட்கறது. ஏன் ஒரு விஷயம் சொல்லாதுன்னா கரெக்டா போய் சொல்லிடுறீங்களே? ஏன்? எனக்கு அது மாதிரி நான் சொல்லட்டுமா ஏன்னு? பேசிக்கா மருமகளை பத்தி புரணி பேச ஒரு டாபிக் தேவை, கரெக்டா? எனக்கு கோவம். ஏன்னா இவங்க போகிறாங்க, ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவம் இருக்கும். அதேமாரி போகிறப்போ நான் எதுவும் கேட்க மாட்டேன். போயிட்டு வந்த ஒரு பாட்டு கேட்பேன், எங்கம்மா போகிறீங்க, என்ன போயிட்டு வந்தீங்கன்னு. இங்கே போயிட்டு வந்தாத்த, அங்கே போயிட்டு போகிறப்போ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. திடீர்னு உங்கள் வீட்டிலேருந்து எங்கேருந்தோ ஒரு ஃபோன் வருது, எங்கே அவங்கன்னு கேட்டால் நான் எங்கே போயிருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓ, பொறுப்பு சார் அது கிடையாது சார். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன், அவங்களுக்கு காது கொஞ்சம் கம்மியாக கேட்கும் சார். கேட்காத மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரியாது, ஆனால் சொல்லிட்டு போவது நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க சார். வீட்டுக்கு வந்த உடனே அது ஒரு சண்டை ஆக்கிடுவாங்க சார். ஆனால் அதை அப்படியே அதை கேட்டேன்னு வச்சுக்கேன், அப்படியே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தலைகாணி மந்திரம் ஊதிடும். அவன் வந்து என்ன மறைப்பான். நீங்க போய் சொல்றது தப்பு இல்ல, அவங்க போய் கணவர்கிட்ட பேசுறது தப்பு. அதானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.